நீங்க இன்னும் நம்மளுடைய TechApps தமிழ் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வணக்கம், TechApps தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது, இன்னைக்கு Redmi வந்து ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Redmi 9 Prime அப்படிங்கிற அந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி Redmi 9க்கான லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாம் நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு அபிஷியலா Redmi 9 Prime அப்படிங்கிற அந்த ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் போன் எப்படி இருக்கு, இதுக்கான ஃபுல் ரிவ்யூ தான் இந்த பர்டிகுலர் வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய TechApps தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்ப Redmi அவங்க தரப்புல இருந்து Redmi 9 அப்படிங்கிற ஸ்மார்ட் போனை இப்ப ரீசெண்டா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய பெல்ட்ல இருந்து நான் முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஸ்மார்ட் போனுடைய பெல்ட் அப்படின்னு பார்க்கும்போது முழுக்க ஒரு பிளாஸ்டிக் பெல்ட் தான். பட் இந்த பட்ஜெட்ல நிறைய பேர் பிளாஸ்டிக் பெல்ட் தான் கொடுக்குறாங்க. அதனால இதை நான் பெருசா சொல்லல. பட் இருந்தாலும் பிளாஸ்டிக் பெல்ட் இருக்கு, அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கார்னிங் கோல்ட் கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெல்ட் பொறுத்த வரைக்கும் ஓகே, ஒரு நல்ல பெல்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதோட டிசைன் நீங்களே வந்து பார்க்கலாம். பெல்ட் கொஞ்சம் பிளாஸ்டிக்ல இருந்தாலும் பட் டிசைன் பாக்குறதுக்கு கொஞ்சம் கிரேடியண்டா கொஞ்சம் நல்லா வந்து இருக்கு. எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு. இது பாக்குறதுக்கு ஒரு குட்டி போக்கோ X2 மாதிரி கூட இருக்கு ஒரு சைட்ல இருந்து பார்க்கும்போது. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே வந்து பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே எல்லாம் கிடையாது. இந்த பட்ஜெட்ல யாருமே எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு ஃபுல் HD பிளஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த டிஸ்பிளே வந்து சூப்பரான ஒரு டிஸ்பிளே அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் 10,000 ரூபாய் பட்ஜெட்ல ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே யாருமே கொடுக்கல, இவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இப்ப அடுத்தபடியாக இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படிங்கிறது மெயினான ஒரு விஷயத்துக்கு வரும். இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு Mediatek உடைய Helio G80 அப்படிங்கிற சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட் உங்களுக்கு கிட்டத்தட்ட இதே Mediatek கம்பெனியுடைய Helio G70 அப்படிங்கிற அந்த ப்ராசஸருக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. அதாவது ரெண்டுமே அச்சல் ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது, எந்த ஒரு வித்தியாசமே வந்து கிடையாது. பட் இருந்தாலும் 10,000 ரூபாய் பட்ஜெட்ல G80 அப்படிங்கிற அந்த ப்ராசஸர் கண்டிப்பா செம்ம பெஸ்ட் ஃபார் வேல்யூ அப்படின்னு நான் சொல்லுவேன். வேற லெவல் வேல்யூ அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எல்லாத்துக்கும் முக்கியமா இருக்கும். ஏன்னா இந்த பட்ஜெட்ல நிறைய பேர் கேமிங் ஸ்மார்ட் போன் கூட தேடிட்டு இருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு மாலி G52 அப்படிங்கிற அந்த GPU இருக்கு. இந்த GPU உங்களுக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கூட ஓரளவு ஓகே, டே டு டே யூசேஜுக்கு ஓகே, ஒரு டீசென்டான கேமிங் நீங்க விளையாட முடியும். இந்த பர்டிகுலர் GPU வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். எந்த ஒரு லேகுமே இல்லாம நீங்க கேம்ஸ் எல்லாம் விளையாட முடியும். பட் இருந்தாலும் அண்டர் கிளாக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 10,000 ரூபாய் பட்ஜெட் இல்லையா, அதனால கொஞ்சம் அண்டர் கிளாக் பண்ணி கொடுத்துருக்கனால இதுல எல்லா கேம்ஸுமே நீங்க ஹை கிராபிக்ஸ் எல்லாம் விளையாட முடியாது. அதை வந்து முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்ப அடுத்தபடியாக இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி வந்து இருக்கு. பட் இந்த பட்ஜெட்ல நிறைய ஸ்மார்ட் போன்ல இப்ப கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இதை நான் பெருசா சொல்ல. பட் இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு 16 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனாலும் பாக்ஸ்ல வந்து 10 வாட்டுக்கான சார்ஜ் தான் இருக்குங்க. இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வேணும்னா தனியா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பா பண்ணிக்கலாம். பட் அதுக்கே உங்களுக்கு காஸ்ட் அப் டு ஒரு 1000 rupees இன்னைக்கு தெரியல வருது. அப்படி வாங்குறது அப்படிங்கிறது கண்டிப்பா ரெக்கமெண்டட் கிடையாது. நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு இன்னும் கொஞ்சம் காசு போட்டு அதுக்கு நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்மார்ட் போனே வாங்கிட்டு போனா என்ன கேட்டீங்க அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா. இப்ப நம்ம இந்த ஸ்மார்ட் போன்ல கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்துட்டோம்னா குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சலுக்கான உங்களுக்கு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சிங் ஒரு கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா செட்டப் 10,000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு செம்மையான விஷயம். இதுல இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே கூட வந்து ஓரளவு நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல ஒரு கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 16 மெகா பிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ரெட்மி வந்து வழக்கமா நோட் சீரீஸ்ல செய்த மாதிரி இந்த தடவை உங்களுக்கு ரெட்மி இந்த 9ல வந்து செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இந்த எக்கச்சக்கமான வந்து வயர்லெஸ் FM ரேடியோ அந்த மாதிரி வந்தாலும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன்ல கேஸ் வந்து உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே வந்து கொடுத்துறதா அவங்க வந்து MI அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் இன்பில்ட்டா வந்துடும். கரெக்டா வந்து பெர்ஃபெக்டா ஃபிட் ஆகி வர்றது. அதனால நீங்க வெளியே போய் ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் ஒட்டணும் அப்படிங்கிற அந்த அவசியம் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிஸ்பிளேல இருந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்பெசிபிகேஷன் நான் ஃபுல் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் பேசிஸ்ல. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன்ல ஒவ்வொரு ஸ்மார்ட் போன்லயும் ஹார்ட்வேர் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேரும் வந்து முக்கியம். சாஃப்ட்வேர்லயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி வாங்குங்க. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன் உங்களுக்கு MIUI 11 Android 10 பேசிஸ்ல வருது.
இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இல்ல அப்படின்னு சொல்லல. பட் இருந்தாலும் ஆட் ப்ராப்ளம் உங்களுக்கு இதுல கண்டிப்பா வரும். MIUA அப்படினால ஆட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி MIUAல இப்ப எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து ஓடிட்டு இருக்கு. அதாவது இப்ப கம்யூனிட்டி பேன் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து உங்களுக்கு மந்த்லி தரது கிடையாது. வருஷத்துக்கு 2 தடவை தான் சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் தர்றாங்க. நீங்க வாங்கின புதுசுல ஒரு 3 மாசத்துக்கு தொடர்ந்து அப்டேட் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சுத்தமா அப்டேட் வராது. அந்த மாதிரி தான் இருக்கு. புரிஞ்சுக்குங்க. இது சாஃப்ட்வேர் பேசிஸ்ல அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஓரளவுக்கு டே டு டே யூசேஜுக்கு ஓகே தான். உங்களுக்கு சாஃப்ட்வேர் முக்கியமா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த ஸ்மார்ட் போன் தாராளமா வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம இருக்க பார்த்துட்டிங்கன்னா எம்ஐ உடைய அஃபிஷியல் சைட். இங்கே வந்து Redmi 9 அப்படின்னு கொடுத்து அதோட ப்ரைசிங் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதில் உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் வந்து வருது. இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். 4GB 64GB வேரியண்ட்டில் வருது. அதே மாதிரி 4GB 128GB வேரியண்ட்டும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி 4 கலரில் வந்து உங்களுக்கு வருது. அதையும் நீங்கள் இங்கேயே வந்து பார்க்கலாம். நான் ஒரு கலர் கொடுக்குறேன். இந்த 4 விதமான கலர்ல உங்களுக்கு வந்து வருது. இதோட பிரைசிங் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு பாருங்க 9999 rupees உங்களுக்கு 4GB RAM 64GB இது பேஸ் வேரியன்ட். அதுவே உங்களுக்கு டாப் வேரியன்ட் போனீங்கன்னா 12000 rupees வருது. 4GB RAM 128GB வேரியன்ட். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன் உங்களுக்கு ஆகஸ்ட் 6th இருந்து அவைலபிளா வந்து இருக்கும். 12 o'clock நீங்க இந்த MI உடைய அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் போன் நீங்க வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான என்னுடைய கருத்தை இப்ப நான் சொல்ல போறேன். என்னுடைய கருத்துக்கள் படி இந்த ஸ்மார்ட் போன் 10,000 ரூபாய்க்கு ஒரு செம்ம ஒர்த்தான ஒரு ஸ்மார்ட் போன் தான். ஏன்னா 4GB RAM 64GB ஸ்டோரேஜும் வந்து அவங்க கொடுக்குறாங்க. நல்ல ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கு, நல்ல ரேம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் MIUI மட்டும் சாஃப்ட்வேர் பேசிஸ்ல நீங்க கொஞ்சம் பாத்துக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் தான். பட் நீங்க வந்து இப்ப 10,000 ரூபாய்க்குள்ள ஸ்மார்ட் போன் தேடிட்டீங்கன்னா Realme Nano 10A நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா அதோட பிரைஸ் 8500 தான் வருது. அதுக்கும் இந்த ஸ்மார்ட் போனுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் இருக்கு. நீங்க 3GB RAM தேடுறீங்க, எனக்கு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டா வேணும் அப்படின்னா நீங்க Realme Nano 10A போலாம். இல்ல எனக்கு 10,000 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்தான ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா Redmi 9 Prime நீங்க போலாம். பட் சாஃப்ட்வேர் உங்களுக்கு தேவையில்ல அப்படிங்கிற பட்சத்துல. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அப்படிங்க? பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து Realme 6i அப்படிங்கிற அந்த ஸ்மார்ட் போனுடைய ஃபுல் ரிவ்யூ இதே மாதிரி வந்து போட்டிருந்தோம். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா மேல ஐ பட்டன்ல கொடுக்குறதையும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இப்ப நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். அந்த Realme 6iக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க வந்து 13,000 ரூபாய் உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமா அந்த ஸ்மார்ட் போன் போயிருங்க. இதுல இருந்து அந்த ஸ்மார்ட் போன் நீங்க சேஞ்ச் ஆகுறீங்கன்னா நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து அங்க நீங்க பார்க்க முடியும். அதுக்காக சொல்றேன். ஓகே கைஸ், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.